பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். வழிகள்தான் வலிமையாக்கும். மனம் வாழ்வின் விளைநிலம் மட்டுமல்ல, அதுதான் வினைக்களமும் கூட. அத்தகு மனதின் தன்மையை பொறுத்தே ஒவ்வொருவரின் வாழ்வு வினையாக, வழியாக, வசந்தமாக அமையப்பெறுகிறது. வினைக்கொப்ப மனம் தவறான சிந்தைக்கு ஆட்பட்டு விட்டால் தன்னம்பிக்கை என்ற ஆணிவேர் வலுவிழந்துவிடும். அதுவே வழியற்ற இடத்திற்கு வழிகாட்டி வழியை தருவதாக அமைந்துவிடும். அதுவே மனம் நல்ல சிந்தைக்கு ஆட்பட்டு விட்டால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆணி வேறாக வலுவுடன் இருக்கும். அதுவே மனசாட்சியுடன் நடக்க வைத்து வழிகளை தாங்கி வலிமையாக மாற்றிவிடும். இங்கு மன உறுதி அற்றவர்களே வழிகள் தரும் செயல்கள் செய்து தவிக்கின்றார்கள். மன உறுதியற்றவரின் உள்ளம் குழம்பிய கடலுக்கு சமமானதாக இருக்கும். இங்கு நாம் செய்யும் 1000 தான தர்மத்தை காட்டிலும் உத்தமமானது மனசாட்சி உள்ள மனிதராக வாழ்வதுதான். அதுதான் வினை வாழ்வு சூழ்ந்து வழியாக வந்தாலும் நன்றது தீதது என்று அறிந்து வழியை நீக்குவதற்கு வழிகாட்டும். அதாவது வெட்டினாலும் எரித்தாலும் சந்தனம் மனம் வீசுவதைப் போன்று மனசாட்சி உள்ளவரின் குணமானது எக்காலத்திலும் மாறாது. அது வழிகளை மறந்து பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணமாகவே இருக்கும். பிறரிடம் பேதம் காணாமல் இருக்கும். பணத்திற்காக பணம் இல்லாதவர்களை பலிகடாவாக்கும் மனசாட்சியற்ற உலகம். அதனால்தான் உலகமே பிறரை வஞ்சித்து வழிகள் உண்டாக்கிய சாபத்தால் தான் துண்டாடி கொண்டிருக்கிறது. பிறரிடம் பேதம் பார்த்து வழியை உருவாக்கிய எவருமே இந்த பேரண்டத்தின் மிகப்பெரிய எதிரிகள் ஆவர். இங்கு யார் யாரை பேதம் பார்த்து எதிரியாக கருதினார்களோ அந்த வினையை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் அங்கேயே பிறவியெடுத்து வருகிறார்கள். இதை உணராமல் பலரும் பிறருக்கு வழிகளை கொடுத்து வழியை கொடுத்தவர்களே மீண்டும் பெறுகிறார்கள். கொடுத்தது கைவிடாது, கெடுத்தது கை கொடுக்காது. இங்கு நாம் கொடுத்து ஏழையானாலும் பிறரை கெடுத்து வாழக்கூடாது. பிறரை ஏமாற்றி பெறுகின்ற எதுவுமே நிலைக்காது. அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எல்லாம் வலியைத்தான் உண்டாக்கும். முகத்திற்கு முன்னால் பாசம் காட்டி முதுகிற்கு பின்னால் வேடம் காட்டும் இந்த உலகத்தில் கற்பிதங்களை நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. இங்கு பிறர் மீது இரக்கப்படுபவர்கள் ஏமாற்றப்படலாம், ஆனால் அவர்கள் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் நிறைவு வரையில் எதையும் அவர்கள் சாதிக்கப் போவதில்லை. நம்முடைய சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட பிறர் வழிகளை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அதுவே மேன்மையானது. அத்தகு அன்பை மட்டுமே நாம் வழங்க வேண்டும். இங்கு விழும்போது வருகின்ற வழியானது எழும்போது மறைந்துவிடும். சிலையை செதுக்கும் உளியை போன்று பிறர் தரும் வழிகளும் நம்மை செதுக்குவதற்காகத்தான் வருகின்றது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. நடக்கும்போது வலிக்கின்ற கால்கள் சற்று அமர்ந்தால் அந்த வழிகள் காணாமல் மறைந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் நம்முடைய வழிகளை நினைத்து வருந்தினால் மேலும் மேலும் வழிகள்தான் அதிகமாகும். அதுவே சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த வழிகள் மறைந்துவிடும். நாம் வழிகளை பெறுகின்ற போது உண்மை எது, பொய் எது என்பதை உணர முடியும். எனவே வழியை கண்டு துவண்டுவிடக்கூடாது, எதை கண்டும் தளர்ந்துவிடவும் கூடாது. இங்கு நாம் பெற்ற வழிகள்தான் நம்மை அனுபவசாலியாக மாற்றுகிறது. சிலரை முரட்டுத்தனமாக மாற்றிவிடுகிறது, சிலரை அமைதியாக்கி ஞானியாக்கி விடுகிறது. ஆதலின் பிறர் வழியை தன் வழியாக நினைத்து உதவினால் நல்ல அனுபவம் வாய்க்கும். அதாவது தேளின் குணம் கொட்டுவது ஆயினும் அதனிடம் கடிவாங்க யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அப்படி நாம் பிறர் வழிகளை உணர்ந்தால் வலிமையான வாழ்வை வாழலாம். இந்த வாழ்வில் நாம் பிறருக்கு உண்டாக்கிய வழிகள்
நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஆன்மாவின் தேவையறிந்து அதனை பூர்த்தி செய்து வாழும் வாழ்வே வலிமையான வாழ்வு. மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஏதாவது ஒன்று இருப்பதைப் போல் வாழ்வதற்கும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் இங்கு வாழ்வதற்கும் ஒன்று இருக்கிறது. அது என்னவெனில், நாளை எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்ற நம்பிக்கை ஒன்றுதான். ஆனால் உண்மை என்னவெனில், காலமும் நேரமும் கூடி வரும்போதுதான் எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கும், எதிர்பாராததும் நடக்கும். அது அவரவர் வினைக்கேற்ப காலத்தின் கட்டாயமாகவே நடக்கும். யாரும் தடுத்துவிட முடியாது. ஆக சிரமங்களும் கவலைகளும் மட்டுமே வாழ்க்கை என்று புலம்பக்கூடாது. மேலும் மகிழ்ச்சி மட்டுமே வாழ்வென்று இருந்துவிடக்கூடாது. மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று இங்கு எவரும் இல்லை. இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமே இன்னொரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் வலிமையாக வாழ வேண்டுமெனில் யாரையும் பேதம் பார்க்கக்கூடாது. பிறரை ஏமாற்றி சிரமப்படுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்தில்தான் நம்முடைய நிம்மதியை தொலைத்து வாழ்வு வழியாகி விடுகிறது. எத்தகைய வழியாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் எல்லாமே ஒருவித அனுபவம் என்று பார்ப்பவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சமாட்டார்கள். நாம் தயங்கி தயங்கி நிற்கும் நொடிகள்தான் நம்முடைய தோல்வியின் முதல் படியாக இருக்கிறது என்பதை புரிந்து வாழ்வார்கள். வழிகள் தந்த அனுபவம்தான் உண்மையான வெற்றி என்பதை உணர்ந்திருப்பார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்கள் துள்ளி குதிக்க மாட்டார்கள். எத்தனை பெரிய பணம் பொருள் கிடைத்தாலும் அதனை பெரியதாக கருத மாட்டார்கள். ஏனெனில் வேதனைகள் இழப்புக்கள் தந்த வழிகளின் அனுபவத்தை பயின்றதால் நிரந்தரமற்ற எதையும் வெற்றியாக கருத மாட்டார்கள். அதனை வாழ்வில் ஓர் அங்கமாக பார்த்து கடந்து விடுவார்கள். வாழ்க்கை என்பது போர்க்களம். பற்பல வினையாளர்கள் அவரவர் வினைக்கொப்ப வழிகள் தரவும் வழிகள் பெறவும் வருவார்கள் என்பதை புரிந்து வாழ்வார்கள். பலமிக்க மனிதர்கள் வெற்றி பெறுவதில்லை. வழிகளை தாங்கிக் கொண்டு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் பிறநலன் பேணி பேதமின்றி வாழ்வோரே உண்மையான வெற்றியாளர்களாவர். வாழ்வில் வழிகளை மாற்றி வலிமை பெற வேண்டுமெனில் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. கடினமான உழைப்பு வெற்றியை தரவில்லை என்றாலும் உடலும் உள்ளமும் தன்னம்பிக்கையுடன் உறுதியாக இருந்தால் போதும். எதையும் எதிர்கொண்டு வெற்றி வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்த முடியும். வழிகள் நிறைந்த சூழ்நிலையை கையாளுகின்ற அளவிற்கு மனம் பக்குவமடைந்திருந்தால் எத்தகைய வழியையும் நமக்கான வழியாக மாற்றிவிட முடியும். இங்கு காத்திருந்தால் எதுவும் நடக்காது. இறங்கி போராடும் போதுதான் நம்முடைய வழிகள் வலிமையை பெறும். வேண்டிய வெற்றி கிடைத்தே தீரும். நமக்கான மகுடமும் வந்து சேரும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நான் 18 சித்தர்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா, 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.